காளிகாட் கோயில் வரலாறு. காளிகாட் காளி கோயில் மேற்கு வங்காளம் மாநிலத்தின் கொல்கத்தாவில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற ஹிந்து கோயிலாகும். இது பக்தி மற்றும் ஆன்மீகத்திற்காக மிகவும் முக்கியமானது. காளிகாட் கோயில் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. புராண கதைகளின்படி சதி தேவி தனது உயிரை துறந்தபோது அவரது உடல் பாகங்கள் பல்வேறு இடங்களில் விழுந்தன. அந்த இடங்களில் ஒன்று காளிகாட், எங்கே அவரது வலது தோள்பட்டை விழுந்ததாக கூறப்படுகிறது. இந்த கோயில் தக்ஷிணேஸ்வர் காளி கோயில் மற்றும் தர்மதலா மா கோயில் போலவே மிகவும் சக்தி வாய்ந்ததாக பக்தர்களால் நம்பப்படுகிறது. காளிகாட் என்ற பெயர் காளி தேவியின் பெயரிலிருந்து வந்தது. இது பழங்காலம் முதல் பண்டிதர்களும் பக்தர்களும் வழிபட்டு வந்த இடமாகும். 16ஆம் நூற்றாண்டில் இது ஒரு சிறிய பீடமாக இருந்தது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் சபர்ணி ராய் சௌத்ரி என்ற அரச குடும்பத்தினரால் மீண்டும் கட்டமைக்கப்பட்டது. தற்போதைய கோயில் 1809-இல் கட்டப்பட்டது. கோயிலில் உள்ள பிரதான காளி மூர்த்தி கரும் நிறத்துடன் நீண்ட நாக்குடன் ஒரு சக்தி வாய்ந்த வடிவமாக காணப்படுகிறாள். கோயில் கட்டிடக்கலை மற்றும் சிறப்பம்சங்கள். காளி தேவியின் பிரதான வீறு சிற்பம் கருங்கல்லில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கோயிலின் வடிவமைப்பு பங்காளி கலாச்சாரத்தின் அடிப்படையில் உள்ளது. நந்தகேஸ்வர் என்ற பெயரிலான சிவலிங்கம் கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. ஆடல், பூஜைகள் மற்றும் தீபாராதனை மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றன. காளிகாட் கோயிலுக்கு அருகில் ஆதி கங்கா அல்லது ஹூக்ளி ஆறு உள்ளது. நவராத்திரி மற்றும் காளி பூஜை மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படும். அம்மாவுக்கு இரத்தம் அர்ப்பணிக்கும் பழக்கம் பழங்காலத்தில் இருந்தது, ஆனால் இப்போது அதை தடை செய்துள்ளனர். கோயில் பகுதியில் பக்தர்கள் ஏராளமாக வந்து அம்மாவுக்கு மஞ்சள், சிவப்பு துணி, மலர் மற்றும் மண் விளக்குகள் வைத்து வழிபடுகின்றனர். காளிகாட் காளி கோயில் சக்தி வழிபாட்டில் முக்கியமானதாகவும் பங்காளி கலாச்சாரத்தின் ஒரு அடையாளமாகவும் விளங்குகிறது. இது பக்தர்களுக்கு மட்டும் அல்ல, வரலாறு, கட்டிடக்கலை மற்றும் ஆன்மீக ஆர்வலர்களுக்கும் ஒரு முக்கிய இடமாக இருக்கிறது.